ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிடம் பயிலும் அன்பர்களுக்கும் இப்போ அந்த துவாதச பாவ பலன்கள் அதை பற்றி பாடல்கள் புலிப்பாணியோடைய பாடல்கள் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அதனுடைய 7ஆம் பாவத்துடைய பாடல் அருமையான விளக்கங்களோட இந்த பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சிங்களாவே உங்களுக்கு எதிர்காலத்தில் நிறைய உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த பாடல் படிக்கிறேன் கேளுங்க. சப்தமத்தின் பலன் கேளு மனமதாகும் தருமடந்தை புதல்வருக்கு சாற்றும் இன்பம் சித்தருள் விபகார மணஞ்சுற்றத்தார் அபிமான மரசரது சேர்சன் மானம் தத்து கையல் விழிமாது சேர்க்கை நன்றாய் சதிருடனே தான் வந்து சேருமென்று கொத்தாக நீயிருந்து கூறுவாயல் குறிதப்பா பலன் வந்து கூடுமென்றே குறி தப்பா பலன் வந்து கூடுமென்றே. வரிகள் மாறி இருக்கு. அந்த சப்தமத்தின் பலன், அதாவது சப்தம்னா 7, அந்த 7ஆம் இடத்தின் பலன் என்னதுக்குன்னா மனமதாகும் திருமண குழு குறிக்கிறது. கலஸ்தரஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். அந்த திருமணத்தை குறிக்கிறது. அப்படி சொல்கிறார். தருமடந்தை புதல்வருக்கு சாற்றும் இன்பம் அந்த புதல்வர்களுக்கு இன்பத்தை கொடுக்கறது. இதெல்லாம் சொல்லும். குழந்தைகளை பற்றியும் சொல்லுது. அதே போல் சித்தருள் விபகார மன சுற்றத்தார் தெய்வ வழிபாடு, சுற்றத்தாருடைய அபிமானம், அரசனுடைய ஆதாயம், மானம் காக்கிறது. அதே மாதிரி கூடாத பெண்களுடைய சேர்க்கை, அதுபோல் இதெல்லாம் சொல்கிறார். இது இந்த பாடலோட ஒரு சில விளக்கங்கள். இதை நான் அந்த பொருள் அடுத்து அப்படியே தொடர்ந்து பொருள் விளக்கம் வருது, அதை அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த பொருள் விளக்கங்களையும் நீங்கள் நல்லபடியாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்களாக இருக்கும். இந்த பொருள் விளக்கம் இப்போ வரப்போகுது பாருங்கள். அது ஒரு 2-3 நிமிஷம் வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு விளக்கம் அப்படியே சொல்கிறேன். இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல தேவையான ஒரு பாட்டு, நல்ல உங்களுக்கு உபயோகமான ஒரு பாடல். இதெல்லாம் புலிப்பாணியருடைய இது ரொம்ப விசேஷமானது. பொருள் விளக்கம் வரும் பாருங்க. இப்போ பொருள் 7ஆம் பாவத்தை கொண்டு விவாகம் களத்திரம் புதல்வர்க்கு ஊட்டும் இன்பம் மனோசித்தம் உள்ளம் விபகாரம் மனம் சுற்றத்தார் அபிமானம் அரசனது சன்மானம் அந்நியஸ்திரி சேர்க்கை போன்ற பலாபலன்களை அறியலாம். 7இல் சுபர்கள் இருந்தாலும் 7ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும் ஜாதகருக்கு நல்ல களத்திரம் வாய்ந்து சுற்றத்தார் அபிமானத்தோடு செல்ல சுரப்புடன் வாழ்வார். 7இல் பாவிகள் இருந்தாலும் அல்லது 7ஆம் அதிபதி பலவீனமாக இருந்தாலும் துர்க்களத்திரம் வாய்ப்பதுடன் மனதில் நிம்மதி என்று பலரும் தூற்றும் முன்னம் வாழ நேரிடும். காமஸ்திரீகளின் வலையில் விழுந்து பணத்தை பாழாக்க நேரிடும். அந்த 7ஆம் பாவத்தோட பாவத்தோட பாடலோட பொருள் உங்களுக்கு இது உங்கள் ஈஸியாக புரிகிற மாதிரி பொருள் விளக்கத்தை அப்படியே கொடுத்துருக்கேன். முதல்ல பாட்டை மட்டும் போட்டு பொருள் விளக்கத்தை சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ அதை அப்படியே பொருள் விளக்கத்தை எழுதியே போட்டு உங்களுக்கு அந்த இதில் கொடுத்துருக்கேன். நல்ல பொருள், அந்த பாட்டை படித்தீங்கன்னாவே இந்த பொருள் உங்களுக்கு நல்லா விளங்குற மாதிரி உங்களுக்கு அது இருக்கும். அதனால் இந்த பொருள் விளக்கத்தையும் ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. 7ஆம் பாவமா இதுதான். என்னென்ன? விவாகம், கலஸ்திரம், புதல்வர் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்குற இன்பம் துன்பம், மனசித்தம் நம்மளுடைய மனம் உரைநிலைப்படுத்துறதை பற்றி சம்மந்தப்பட்டது, உள்ளத்தை பற்றி நம்மளுடைய சிந்தனைகளை பற்றியது, விவகாரம், மனம் சுற்றத்தார் அபிமானம் உறவுகளுடைய நிலை, அவங்களுடைய நம்ம மேலே வச்சுருக்கிற ஒரு மரியாதை அப்படி காட்டும். அதே இது அரசனுடைய சன்மானம், அரசு சம்பந்தப்பட்ட வழியில் ஆதாயம் வரும்னா அது சொல்லலாம். அரசு ஆதாயத்தை அதில் கண்டுபிடிச்சு சொல்லலாம். அந்நிய ஸ்திரீ சேர்க்கை போன்ற பலாபலன்களை அறியலாம். மோசமான அந்நிய ஸ்திரீனா வேறு ஸ்திரீகள்னா மோசமான பெண்கள்னு அதை எடுத்துக்கலாம். அதோட சேர்க்கை பலன்களையும் சொல்லிடுறார். 7இல் சுபர்கள் இருந்தாலும் 7ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும் ஜாதகருக்கு நல்ல களத்தரம் வாய்ந்து சுற்றத்தார் அபிமானத்தோடு செல்வ சுரப்புடன் வாழ்வார். 7இல் பாவிகள் இருந்தாலும் அல்லது 7ஆம் அதிபதி பலவீனமாக இருந்தாலும் துர்க்களத்திரம் வாய்ப்பதுடன் மனதில் நிம்மதி என்று பலரும் தூற்றும் முன்னம் வாழ நேரிடும். காமஸ்திரிகளின் வலையில் விழுந்து பணத்தை பாழாக்க நேரிடும். எவ்வளோ சுலபமாக ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அந்த பாட்டையும் ஞாபகப்படுத்தி வச்சிங்க, இந்த பொருளையும் ஞாபகப்படுத்தி வச்சிங்க, மனப்பாடம் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்ல பயனுள்ள பாடல்கள், பயனுள்ள பொருள்கள் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். நல்லபடி அதை பயன்படுத்திக்கிங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.